ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு டாப்பிக்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸியாக 30 நாட்களில் எப்படி உடல் எடையை குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்கை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட்டு மூலியமாகவே ஈஸியாகவே வெயிட் லாஸ், வெயிட் கெயின், பிபி, சுகர், தைராய்டு, கொலஸ்ட்ரால், பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளத்தெல்லாம் ஈஸியாகவே க்யூர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். இன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா உடல் எடையை குறைக்க மாத்திரை இருக்கா, இருந்தா எனக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. முதல்ல மருந்து மாத்திரையால உடல் எடையை குறைக்கவே முடியாது. இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்படி மாத்திரை இருக்கிற மாதிரியா இருந்தா இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளவு பணக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த மாத்திரையை எடுத்து அவங்க 6 பேக்கோட ஹெல்த்தியாவே இருப்பாங்க. ஸோ மாத்திரையால உடல் எடையை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குறைக்கவே முடியாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உடல் எடையை குறைக்கணும்னா என்ன செய்யணும்? முதல்ல உணவின் மீதான அக்கறை, உடற்பயிற்சி, ஃபேட்டை குறைக்க உதவி செய்யக்கூடிய ஒரு சில மூலிகை தாவரம் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து தான் உடல் எடையை குறைக்க முடியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடு. உணவு கட்டுப்பாடுனா என்ன? உடல் எடையை குறைக்கணும்னா தெளிவான ஒரு வரையறை இருக்கணுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவையில்லை. பால் சம்பந்தமான வெண்ணெய், நெய், சீஸ், தயிர், பன்னீர் எதுவுமே நமக்கு வேணவே வேண்டாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இனிப்புகள். நீங்க உடல் எடை குறைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு இனிப்புமே நமக்கு தேவையில்லை. இனிப்பு அப்படி வேணும்னா உடல் எடை குறைச்சதுக்கு அப்புறம், உங்களோட ஃபேட் பர்சன்டேஜ் குறைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தேன், கருப்பட்டி, பனவெல்லம் இந்த மாதிரியான ஒரு சில இனிப்புகளை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இதுல வெள்ளை சர்க்கரை பார்த்தீங்கன்னா விஷங்க உடல் எடை குறைக்கிறவங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிழங்குகள். வேகமா சர்க்கரை கொடுக்கக்கூடிய கிழங்குகளை தவிர்த்துடுறது ரொம்பவே நல்லது. பட்டை நீட்டிய தானியம், அதாவது பச்சரிசி, மைதா மாவு இந்த மாதிரி வெள்ளையா இருக்கிற உணவுகளை தவிர்த்துடுறது ரொம்பவே நல்லது. பிராய்லர் சிக்கன் இந்த மாதிரி வேகமா எடையை கூட்டக்கூடிய பொருட்களை அறவே தவிர்த்தெடுத்து ரொம்பவே நல்லது உடல் எடை குறைக்கிறவங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியான உணவுகள். நடுராத்திரியில எந்திரிச்சு ஃப்ரிட்ஜை திறந்து கூலிங்கான வாட்டரை நிறைய பேர் குடிக்கிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி உடல் எடை குறைக்கும் போது உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணியை நீங்க டெய்லி பேசிஸ்ல அதிகமாக எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்கும் போது தவிர உங்களுக்கு உடல் எடை குறையவே குறையாது. ஸோ குளிர்ச்சியான பானங்களை அறவே தவிர்த்தெடுத்து ரொம்பவே நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா டயட். ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய உணவுகளில் 8 மணிக்கு சாப்பிடக்கூடிய காலை உணவுல பார்த்தீங்கன்னா வெறும் பழங்கள், காய்கறிகள்லாம் இருக்கலாம். இதுலேயே நல்லா நாருள்ள பழத்துண்டுகளாக இருக்கலாம். மாதுளம்பழம், தர்பூசணி, கொய்யாப்பழம் இது எல்லாமே எடுத்துக்கலாம். இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்க டெய்லி பேசிஸ்ல காலை உணவுல இந்த மாதிரி நார் சத்துள்ள பழங்களை கேப் விடாம டெய்லி பேசிஸ்ல எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியவே முடியாது. ஸோ இதனால என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா ஹெர்பலைஃப்ல இருக்கிற இந்த ஃபார்முலா 1 மில்க் ஷேக். இதுல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸுமா தான் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க காய்கறி ஃப்ரூட்ஸை எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த ஷேக் மிக்ஸை நாங்கள் சொல்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தால கேலரிஸும் கம்மியாகிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் எடை குறையிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மதிய உணவு. மதிய உணவுல மட்டும் நீங்க தானியம் எடுக்கலாம். அது அரிசியாகவும் இருக்கலாம், திணை அரிசியாகவும் இருக்கலாம், வரகரிசியாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி உணவுகளை நீங்க மதிய உணவாக எடுத்துக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா காய்கறிகளும் கண்டிப்பா எடுத்துக்கணுங்க. இதுல முக்கியமா எண்ணெய் பலகாரம் வேண்டவே வேண்டாம். சாதம் எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இப்ப நார்மலா பொரியல் எவ்வளவு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு சாதம் எவ்வளவு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு பொரியலும் நீங்க டெய்லி பேசிஸ்ல எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 100 கிராம் ரைஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், 300 கிராம் காய்கறி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். உடல் எடை குறைக்கணும் அப்படின்னா இரவு உணவுல வெறும் காய்கறிகளை மட்டுமே எடுத்துக்கணும். வெண்டைக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், கத்திரிக்காய் பொரியல், பீன்ஸ் பொரியல் இது மட்டுமே இரவு உணவா கண்டிப்பா எடுத்துக்கும் போது உடல் எடை சரசரன்னு குறையறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ நைட் டைம்ல உங்களுக்கு இந்த மாதிரி பொரியல் ஐட்டம் எடுத்துக்க முடியாது, நீங்க டெய்லி பேசிஸ்ல கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னா நீங்க நைட் டைம்லயும் நீங்க ஹெர்பலைஃப்ல இருக்கிற இந்த ஃபார்முலா 1 ஷேக் மிக்ஸை கண்டிப்பா கன்சியூம் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா லோ கேலரியில தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கிறதால உங்களுக்கு பாத்தீங்கன்னா உடல் எடை குறையறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். சரி, ஓகே, இந்த ஃபார்முலா 1 ஷேக் மிக்ஸ் சொல்றீங்க, இது கூட என்னென்னலாம் வரும், இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? இதுல பாத்தீங்கன்னா ஃபார்முலா 1 புரோட்டீன் ஷேக் மட் அஃப்ரெஷ் இந்த 4 பாக்ஸ் உங்களுக்கு வரும். இதை எப்படி ஃபாலோ பண்ணணும், இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி ஷேக்கா எடுத்துக்கணும் அப்படின்னு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி நாங்களே உங்களுக்கு கோச் பண்ணுவோம்.
இந்த ஃபுட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கும்போதே உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சஸும் ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கன்சியூம் பண்ணி அவங்களோட கோச்சிங் மூலியமாக தான் நீங்கள் உடல் எடையை குறைக்கிற மாதிரி இருக்கும். நான் சொன்ன இந்த முறையில் நீங்கள் 3 வேளையும் சாப்பிட்டு நீங்கள் உடல் எடையை எளிமையாக குறைக்கிறது கூடவே பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் 3 கிலோமீட்டர்ஸ், ஈவினிங் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் நல்லா கைகளை வீசி நல்லா நடப்பயிற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே மாதத்தில் ஈஸியான ஒரு வெயிட் லாஸ் அண்ட் ஃபேட் லாஸ் நடக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். உடல் எடை குறைக்கிறதுல மனத்திடம் கண்டிப்பாக இருக்கணுங்க. அதாவது உடல் எடை குறைக்கிறதுல ஒரு வெறியோடு இருக்கணும். சும்மா ஒரு 2 நாள் உடல் எடை குறைக்கிறத பற்றி யோசிச்சுட்டு 3ஆவது நாள் விட்டுறது இந்த மாதிரி இல்லாமல் ஒரு வெறியோடு நீங்கள் மன கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் உடல் எடை பார்த்தீங்கன்னா மடன்னு குறையும். ஸோ ஹெர்பலைஃப் ஃபுட்டை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் உடல் எடை குறைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் பெல்லி ஃபேட் அதாவது தொப்பையை குறைக்கணும் அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.